வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும், எப்படி நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் தான் வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம். செல்ஃப் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி நம்ம க்ளீனாக தான் வந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து அங்கே வந்து நம்ம ஆல்ரெடி பேப்பர்லாம் போட்டுருக்கோம்ல, அது எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செல்ஃபில் இருக்க எல்லா சாமானும் எடுத்தாச்சு. அப்போ வந்து நல்லா டஸ்ட் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டஸ்ட்டு இருந்தால் நம்ம வந்து ஈர துணி போட்டு க்ளீன் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்காது டஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃபில் வந்து பேப்பர் போட போகிறோம். இது வந்து புது பேப்பர். ஃபஸ்ட்டு பழைய பேப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கடையில் பேப்பர் கிடைக்கும், நீங்கள் காசு கொடுத்து வாங்கி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி செல்ஃபு ஃபுல்லாகவே பேப்பர் போட்டுக்கணும். அங்கே இப்போ இது மேலே வந்து சாமான் வந்து நான் செட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த செல்ஃபில் வந்து சாமான் வந்து செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் இருக்க மீதி இருக்க செல்ஃப் ஃபுல்லாகவும் அதே மாதிரி தான் நான் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டஸ்ட் அடிச்சுட்டு கிளாத் போட்டு தொடச்சிட்டு பேப்பர் போட போகிறோம். அழகாக அடக்கியாச்சு செல்ஃபில். இப்போது அதே மாதிரி சமையல்கட்டு சைடும் வந்து நம்ம அடுப்பு வச்சுருக்க சைடும் வந்து நீட்டாக அடக்கணும். இன்னும் அவங்க எதுவுமே பண்ணலை. இதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி அடக்கிடலாம். இப்போ சமையல்கட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே தான் அதிகமாக பிசுக்கு இருக்கும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம வாஷ் பண்ணணும். அடுப்பு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு எடுத்துட்ட பிறகு நல்லா இந்த இடத்த க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அடுப்பான பாருங்கள் நல்லா பிசுன்னு இருக்கும். நம்ம சமைக்கிறோம்ல, மந்த்லி ஒரு வாட்டி நான் எப்படியோ வாஷ் பண்ணிவிடுவேன். இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும், எண்ணெய் பிசுக்கு படுறதுனால. ஓகேங்களா, இப்போ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல இருக்க டஸ்ட்டு எல்லாமே எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா அந்த பிசுக்கு எல்லாமே போகும். சமையல்கட்டு ஃபுல்லாகவே நம்ம நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா இந்த டைல்ஸ் எல்லாம் நல்லா நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணியிருக்கோம். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடம் வந்து நம்ம பேப்பர் எங்கே போடணுமோ அந்த இடமையும் நம்ம தொடச்சிட்டு பேப்பர் போட்டுக்கலாம். இங்கே ஃபுல்லாகவே வந்து பேப்பர் போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து அடுப்பு வைக்க போகிறோம். அடுப்பு வைக்க இடத்துல வந்து நம்ம பேப்பர் கீழே போடவே கூடாது. இங்கே கூட பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டாக தான் போட்டு வைப்பேன். வாங்க, சமையல்கட்டு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து ஷிங்க்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி சாமான்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து க்ளீனிங் ஒர்க்குக்கு இறங்கினேன். ஸோ அதனால் வந்து இப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஷிங்க்கு மட்டும் க்ளீன் பண்ணுறது. பாருங்கள், ஷிங்க்குமே க்ளீன் பண்ணியாச்சு. ஷிங்க்கு வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது எப்போவுமே ஈஸி. ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு வந்து ஷிங்க்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம், அதனால் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போல்லாம் சாமான் வந்து வாஷ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம ஷிங்க் வந்து க்ளீன் பண்ணுவோம். நம்ம கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன் தான், ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாமான் வந்து நம்ம வந்து பேப்பர் போட்டு செல்ஃபில் வந்து செட் பண்ணியாச்சு. இதை வந்து மந்த்லி ஒரு அடி கூட நம்ம பண்ணலாம். இல்லைன்னா எப்போ அந்த பேப்பர் வந்து பழைசாகுது, டஸ்ட் அதிகமாகுது அப்படின்னா நம்ம உடனே க்ளீன் பண்ணிடணும் எடுத்துகிட்டு. ஓகேங்களா, பாருங்கள், செல்ஃபு ஃபுல்லாக பேப்பர் போட்டு நம்ம தேவையான சாமான் வந்து பெரியானெல்லாம் செட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து தண்ணி கேன் வைக்கிற இடத்துலையும் நம்ம வந்து பேப்பர் போட்டு ரொம்ப நீட்டாக வச்சாச்சு. சமையல்கட்டு நான் எப்போவுமே வந்து சமைக்கிற சாதம்லாம் வந்து அடுப்பு மேலே வைக்க மாட்டேன். அதே மாதிரி கீழேயும் வந்து வைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இடம் வந்து ரொம்ப கம்மி தான். சமையல்கட்டு இவ்வளோ தான், இந்த இடமே வந்து அடுப்புக்கு இவ்வளோ தான் இடமே. அதனால் நான் வந்து செல்ஃபில் தான் வைப்பேன். செல்ஃபில் இந்த மாதிரி பேப்பர் போட்டு இந்த மாதிரி அடக்கி வச்சுப்பேன் சமைச்ச எண்ணத்தை. இது எல்லாமே சமைச்ச பொருள்.
இப்போ தேவையான மளிகை சாமான்லாம் ஒரு சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருவேன். ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாக ரொம்ப பெரிய டப்பானா நம்ம அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எடுத்து. இந்த மாதிரி சின்னதில் போட்டால் நம்ம எடுத்து சமைக்க ஈஸியாக இருக்கும். அதனால் தேவையான இப்போ ரைஸு பாஸ்மதி அந்த மாதிரி வந்து தேவையான சுகர் உப்பு அந்த மாதிரி தேவையான மட்டும் சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு நான் வச்சுருப்பேன். மீதி சின்ன சின்ன ஏனெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டில் வந்து நான் செட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த கிளாஸுங்க கிண்ணங்க தட்டுங்க இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் அது எல்லாமே நான் வந்து ஷிங்க்குக்கு மேலே வந்து ஸ்டாண்ட் அடித்து செட் பண்ணி வச்சுருக்கேன். மளிகை சாமான்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தூக்குலெல்லாம் வந்து நான் வச்சுருப்பேன். தூக்கு பக்கெட் அந்த மாதிரி பாருங்கள். இப்போது இது எல்லாமே வந்து பேப்பரில் வந்து பேப்பர் போட்டு தான் வந்து இது எல்லாமே க்ளீன் பண்ணி பேப்பர் போட்டு நீட்டாக வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அரிசி அந்த மாதிரி வந்து எல்லாமே நீட்டாக செட் பண்ணியாச்சு. டப்பு வந்து நான் வந்து சாமான் தேய்க்கிறதெல்லாம் வந்து இதில் தான் போட்டு வைப்பேன். தண்ணி வந்து இருந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சாமானை வந்து கவுப்பேன். எதனாலனா பேப்பர் போட்டுக்கும் அது வந்து வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக வந்து தண்ணியோட எந்த இடமே நான் பேப்பர் மேலே கவுக்க மாட்டேன். டப்பில் போட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு கிளாத் வச்சு தொடச்ச பிறகு தான் நான் வந்து செல்ஃபில் வந்து கவுப்பேன். அடுப்புமே நான் அடிக்கடிக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேங்களா, அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுப்பு க்ளீன் பண்ணுறது கூட. ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் இல்லை. இந்த டப்பா வந்து நான் வந்து டப்பா மட்டும் தான் எதுவுமே வாஷ் பண்ணலை. எதனாலனா நான் வந்து எது வந்து காலி ஆகுதோ அப்பயே அதை வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அதை மறுபடியும் ஃபில் பண்ண மாட்டேன். அதை வந்து காலியாகவே வெயிட் பண்ணுவேன். அது காலியான பிறகு வாஷ் பண்ணி காய வச்சு தான் நான் ஃபில் பண்ணுவேன். இப்போ சாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ இந்த அரிசி வந்து இதில் கம்மியாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் ஃபில் பண்ணவே மாட்டேன். நான் இது கம்மியாக இருக்குது பாருங்கள். கம்மியாக இருக்கும்போது இது காலியான பிறகு இதை வாஷ் பண்ணி எங்கள் வீட்டு வந்து மொட்டை மாடி தான். ஸோ மொட்டை மாடியில் தான் வீடு. நான் வெயிலில் வந்து இந்த பாக்ஸை வந்து காய வச்சுருவேன். காய வச்சு எடுத்து மறுபடியும் ஃபில் பண்ணி வைப்பேன். இது கூடவே நம்ம ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிஸ்காயிடும். ஏன்னா நம்ம அங்கே வைக்கிறதுனால சமையல்கட்டில் நம்ம எப்படி வச்சாலும் எண்ணெய் பிஸ்காயிடும். நம்ம அப்பப்போ வாஷ் பண்ணுறதுனால அது இருக்காது. அதுமாதிரி எல்லாமே மொத்தமாக சேர்த்து வாஷ் பண்ணாலும் நம்மளுக்கு வேலை அதிகமாகும். அது எல்லாமே நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம எல்லா வேலையும் சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேப்பர் போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சமையல் கட்டாக இருந்தாலும் நம்ம நீட்டாக வைக்கிறதுல தான் இருக்குது, நீட்டாக இருக்காது. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதேமாரி வேலையை வந்து மொத்தமாக சேர்த்து செய்யாதீங்க, தனித்தனியாக பிரித்து செய்யுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சும்மா க்ளீன் பண்ணி பேப்பர் மட்டும் தான் மாற்றியிருக்கேன். சில இடத்துலலாம் வந்து பிசுக்கு அதிகமாக இருக்கிறதுலாம் வாஷ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி வேலையை வந்து ரொம்ப சின்னதாக கம்மியாகவே பண்ணால் வீடும் நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு வேலையும் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.